நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம மாடி தோட்டம் இதுதான். நம்ம மாடி தோட்டம் ஃபஸ்ட்டு நானும் சின்ன சின்ன தொட்டிகளில் தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 தொட்டி 10 தொட்டி போல் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சின்ன சின்ன கீரைகள், ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய், தக்காளி இது மாதிரி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை நாற்று விட்டு எடுத்து நடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 தொட்டி எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளும் தொட்டிகளும் அதிகமாச்சு. தினந்தோறும் எனக்கு அறுவடை நிறைய கிடைக்கலனா கூட வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 நாள் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கீரையோ காய்கறியோ கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி பூக்களும் நான் பூக்கள் அதிகமாக வச்சுருக்கிறத விட காய்கறிகள், செடிகள், மரங்கள் இது மாதிரி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தொட்டியில் இருக்கிற செடியையும் கண்டிப்பாக ஒரு நாளும் நல்லா பார்த்து பராமரிக்கணும். தொட்டிகளில் காய்ப்பு முடிஞ்சதோ இல்லை பூத்து முடித்ததுக்கப்புறமோ நம்ம அதை கண்டிப்பாக கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணி விடும்போது மட்டும்தான் திரும்ப அந்த செடிகளில் நிறைய துளிர்கள் எடுத்து நமக்கு பூக்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரம், அதாவது காய்கறி வேஸ்ட்டு கழிவை நம்ம வெளியே குப்பையில் போடவே தேவையில்லை. எல்லாத்தையும் அதை காய வச்சு ஒன்று எடுத்து வச்சுருப்பேன். இல்லைன்னா ஏற்கனவே மண்ணில் போட்டு அதை மக்க வச்சு அதை ஒரு மாதம் போல் வச்சுருந்தா அதுக்கப்புறம் நான் செடிகளுக்கு கொடுப்பேன். இல்லையா தொட்டிகளுக்கு நடுவுலையே நம்ம கொஞ்சம் மண்ணை கிளறிட்டு அந்த இடத்துல நம்ம காய்கறி வேஸ்ட்டையும் போடலாம். இது மாமரம். இந்த மாமரத்து இலைகள்லாம் இதெல்லாம் தானாகவே முளைச்சது தான். நம்ம சாப்பிட்டு போடுற கொட்டையிலேருந்து முளைச்சது தான். இது எப்படி காய் வரும் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. இது கல்யாண வீட்டில் கொடுத்த மருதாணி வச்சோன்னா அவ்வளோ அழகாக துளிர் விடுது. இது இன்னும் கட் பண்ணலை. கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இது கூட இப்போ 18க்கு 18 பேக்கில் தான் இருக்குது. இது ஒரு அரைவாசி தான் மண் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம மண் போட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு கல்யாண வீட்டில் கொடுத்த மருதாணியும் இதில் தான் வச்சுருக்கேன். இது வானம் பார்த்த மிளகாய். இந்த வானம் பார்த்த மிளகாவும் பெருசாக வரல, சின்ன சின்ன சைஸாக தான் இது பச்சை மிளகா வந்திருக்கு. அது கூட பறிக்க மனசு வரல. சரி இருக்கட்டும், அப்புறமா பழமாக பழுத்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலான்னு. இது கரும்பு தொட்டியில் இருக்கிறதுனால இதனோட வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது. செடிகளை வளர்க்கணும், செடிகளை வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளையே அறியாமல் நிறைய செடிகளை நம்மளே உருவாக்கிடுறோம். இல்லை அது நம்ம உருவாக்குறதுக்குரிய சூழல் அமைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க அணில், காக்கா இதெல்லாம் கூட கொண்டு வந்து போடுற கொட்டையில் அதுலேருந்து வந்தது தான் இந்த வேப்ப மரம். 2-3 வேப்ப மரம் இருந்தது. அதில் ஒன்று மட்டும் எடுத்து வச்சா நல்லா உயரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் மாடி தோட்டத்தில் நம்ம குப்பையும் சேர விடாமல் நம்ம பெருக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கீழே விழுகிற இலை, பூக்கள், காஞ்சி போன பூக்கள், இந்த கொட்டி இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக பெருக்கி எடுக்கணும். பெருக்கி எடுக்கும்போது மட்டும்தான் மாடி தோட்டத்தில் குப்பை சேராமல் இருக்கும். ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன தான் நம்ம செடிகளுக்கு ஓரளவுக்கு அளவான தண்ணீர் விட்டால் கூட தொட்டிக்கு கீழே மண் தேங்க தான் செய்யுது. அந்த மண்ணெல்லாம் தேங்காத அளவுக்கு நம்ம அப்பப்போ பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் காய்ப்பு முடிஞ்ச உடனே நம்ம அடுத்து அந்த தொட்டியை அதை ரீபாட் பண்ணி அதை நம்ம செடிகளை நடும்போது திரும்பவும் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணணுன்னா பார்க்குறதுக்கு மாடி தோட்டம் நல்லாயிருக்கும், ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு செடிகள்லேயும் நம்ம அதனோட பூச்சி தாக்குதல் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து தான் அந்த செடிகளுக்கு ஒவ்வொரு முறையும் வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் பூச்சி விரட்டி தெளிக்கணும். இந்த மழை டைமில் நம்மளால் தெளிக்க முடியாது. மழை டைமில் தெளிக்க முடியலன்னா நம்ம அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் ஒவ்வொரு செடிகளில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க இலைகளெல்லாம் கூட நமக்கு பூச்சியோட தாக்குதல் அதிகமாகிடும். அதே மாதிரி ஒரு செடி ஓரளவுக்கு ஒரு அடி வளர்ந்துருச்சுன்னா, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி வளர்ந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு வளர்க்கும்போது மட்டும்தான் நம்ம செடிகளில் நிறைய பக்க கிளைகள் உருவாகி நிறைய பூக்களும் காய்களும் வைக்கும். காய்கறி செடிகளில் நம்ம கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன செடியாக இருக்கும்போதே அதில் பூச்சி தாக்குதல் ஏற்படும். அந்த பூச்சி தாக்குதல்லாம் ஏற்பட்டாலும் அதையும் நம்ம அதுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்து பூச்சி விரட்டி கண்டிப்பாக தெளிச்சிக்கிட்டே வந்தோன்னா
ஓரளவுக்கு நம்ம காய்கறி மாடி தோட்டத்துலேருந்து ஈல்டு எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம ஒரு தொட்டியில் வச்சு அந்த தொட்டியிலேருந்து அந்த காய்ப்பு முடிஞ்சு அந்த தொட்டியை நம்ம ரீபாட் பண்ணும்போது திரும்பவும் அந்த தொட்டியில் அதே செடியை நம்மவோ அதே காய்கறி விதையை போட்டு ஊனக்கூடாது. அந்த தொட்டியை நம்ம ஒரு வாரமோ 2 வாரமோ அதில் உரம் போட்டு காய்கறி வேஸ்ட்டு கழிவெல்லாம் போட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ரெஸ்ட்டில் விட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மண் அந்த காய்கறி உரம்லாம் நல்லா மக்கிரும். அதே மாதிரி இந்த பந்தல் ஃபுல்லாக நமக்கு இப்போது ஒரு 4-5 செடி அவரைக்காய் செடி தான். இந்த பர்பிள் கலரில் 2 சைட்லேயும் பர்பிள் கலரில் இருக்கும், நடுவில் பச்சை கலரில் இருக்குது. இது நிறைய பூத்து குலுங்கி பூக்கள் நிறைய வச்சுருந்தது. இப்போ தான் இந்த பூக்கள் எல்லாமே நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது வானம்பாத்த மிளகாய். இந்த வானம்பாக்கத்த மிளகாய் செடி சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் கரும்பு இருக்குது. கரும்பு ஒரு 10 கரும்பு இருந்தது, அதை பாதி எடுத்துட்டேன் நான். இப்போ ஒரு 5 கரும்பு போல் தான் இருக்குது. அதே ஒரு பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி. அவரைக்காய் செடியில் இது போல் நிறைய அஸ்வினி பூச்சி நிறைய இருக்கும். நம்ம தினமும் பார்க்கும்போதெல்லாம் அந்த அஸ்வினி பூச்சி இருக்கும். அந்த அஸ்வினி பூச்சி இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும்னா, நான் ஏற்கனவே ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு. இப்போ இந்த அஸ்வினி பூச்சியை நம்ம என்ன பண்ணோம், கைகளில் நசுக்கி விட்டுட்டு அதில் நம்ம தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். தண்ணியை இப்போ மழை டைமுன்றதுனால இப்போ நம்ம இதுக்கு பூச்சி விரட்டியும் தெளிக்க முடியலை. ஆகையால் நான் தண்ணியை மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு, தண்ணியை எந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் பூத்துருக்கோ அந்த அளவுக்கு காய்கள் பிடிக்கும். காய்கள் பிடிக்கிறதுக்கு நாம் மண்ணில் கண்டிப்பாக காய்கறி கழிவு வேஸ்ட்டை ஒரு ஓரத்தில் மண்ணில் நம்ம தோண்டி அதை காய்கறி கழிவை போட்டு மூடி வைக்கணும். அதே போல் சில பேர் அவங்க சேனல் பேர் எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் அவங்க மீனோட கழிவை டைரெக்டாக மண்ணில் நீங்கள் ஒரு ஓரமாக இதே போல் காய்கறி கழிவு வேஸ்ட்டை கொடுக்கறது போலவே அதையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி அபரிதமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணலை. இப்போ மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காய்கறி கழிவு எல்லாமே நம்ம கொடுக்க இன்னும் அதே மாதிரி புளிச்ச நம்ம வீட்டில் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே ஊற்றாதீங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் மோர் கலந்து அதில் பெருங்காயம் கூட கலந்துக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் போடணும். கட்டி பெருங்காயத்தையும் போட்டு நம்ம அதை ஒரு 4-5 நாளைக்கு போல் சேர்த்து வச்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக ஏற்படும். அதில் அந்த நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுறதுனால நம்ம அதை செடிகளுக்கு அதை நம்ம மண்ணில் கொடுக்கும் பொழுது இன்னும் நல்ல காய்கள்லாம் நிறைய பிடிச்சி நமக்கே தெரியாது. அப்படி ஒரு வளர்ச்சியும் அப்படி ஒரு காய்கறி நிறைய கொடுக்கும். நமக்கு போக மீதி ஒரு 2 பேருக்கு நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு ரிலேஷன்லேயே ஒரு 2-3 பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, ஒரு பத்திரிக்கைக்கு வந்தாங்க, வேறு யாரும் ரிலேஷனில் தெரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்க நம்ம வீட்டில் மாடியில் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போதே சில பேர் அவங்களே வாயை விட்டு கேட்டுருவாங்க, ஏங்க எனக்கு அதில் ஒரு 2 கத்திரிக்காய் கொடுங்க. அதனால் நான் எதுனாலும் சரி, என்ன காய் இருக்கோ இருக்கிற காயை நான் நேரத்துக்கு அவங்களுக்கு பறித்து கொடுத்துட்றது. இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுனால மனசில் அப்படி ஒரு அமைதியும் அதை பார்க்கும்போது ஒரு பசுமையான, நம்மளை சுற்றி ஒரு பசுமையான பாதுகாப்பு அரண் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. அதனாலவே எனக்கு அந்த மாடி தோட்டம்னா ரொம்ப பிடிக்குது. நம்மளால் இடம் வாங்கி நம்ம பண்ண முடியுமா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இது போல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கையிலேருந்து காசு கொஞ்சம் செலவு பண்ண தான் செய்வோம். பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. இருந்தால் கூட அதை பார்க்கும்போது அந்த காசையும் தாண்டி நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களே எல்லாருமே ஐடி துறையில் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கு அப்படி மேலே பார்க்கும்போதோ, இல்லை நமக்கு கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிற்கிறாங்க.
இப்போ தான் ஒரு ஒரு 1½ வருஷமாக தான் நானும் இந்த மாடி தோட்டம் ஆரம்பித்து ஒரு 1½ வருஷமாக தான் ஆகுது. இதில் எனக்கு நிறைய சறுக்கல்கள் இருக்குது. அதாவது சிலது நல்லா வரும், சிலது நல்லா வராது. எனக்கும் தினமும் புது புது அனுபவங்கள் தான் இதில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில காய்கறிகள்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த கஸ்தூரி வெண்டைனா என்னன்னே தெரியாது எனக்கு. அந்த கஸ்தூரி வெண்டை, அதுபோல் இப்போது மணத்தக்காளி கீரைலாம் இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை தான் வச்சேன். அது ஒரு சின்ன செடியாக தான் வளர்ந்துருந்தது. ஆனாலும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தான் வந்தது. அந்த 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வீட்டில் வைக்கும்போது, நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்டா, ஒரு கரண்டி வச்சு 4 பேர் சாப்பிட்டா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரண்டி இருந்ததுன்னா அதை நம்ம பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி. சில செடிகள்லாம் வந்து தானாக முளைச்சிருக்கும். சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அது கருமஞ்சள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வாங்கினேன். இது வந்து பசலைக்கீரை விதை போட்டு தான் நான் இந்த பசலைக்கீரை வந்திருந்தது. இந்த பசலைக்கீரை முன்ன கொடி அவ்வளோ பெருசாக வளர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு வேர் அழுகல் நோய் வந்ததுனால அந்த இதை அப்படியே எடுத்துட்டேன் நான். இப்போ திரும்பவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த தொட்டியெல்லாம் இப்போ ஒரு 4 நாள் ஆச்சு. இதில் இருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா அதில் பூக்களே வரல. ஆனால் நிறைய செடிகள் அப்படியே ரொம்ப படர்ந்து போய்க்கிட்டே இருந்தது. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றிட்டு இதில் கீரை இல்லை முள்ளங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் இருக்க மண் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக கொட்டிட்டு கீழே நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு திருப்பியும் இதை ரீபாட் பண்ணுறதுக்கு இதில் பழைய மண்ணும் புது மண்ணும் கலந்து ஏற்கனவே ஒரு பக்கெட்டில் நான் காய்கறி வேஸ்ட்டு கழிவெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுட்டே வந்தேன். அந்த மக்குனதையும் சேர்த்து இப்போ இது கூட கலந்துருக்கேன். இன்னும் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலக்கலை. இதெல்லாம் கலந்து இப்போ திருப்பி நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வாரம், அதாவது இந்த மழை டைம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் இது தொழு உரம். இந்த தொழு உரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த தொழு உரம். அப்படி இல்லைன்னா நம்ம மாதவரத்துக்கு போனோன்னா அங்கே வந்து தொழு உரம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். 10 கிலோ பேகு 80 ரூபாய்க்கு தான். அந்த தொழு உரம் போகும்போது ஒரு 8 பேக் 10 பேக் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இது மாதிரி நம்ம வந்து மண்ணை எடுத்துகிட்டு திருப்பி அந்த மண்ணை வந்து அதுக்கு ரீபாட் பண்ணி நம்ம வச்சோம்னா திருப்பியும் அதில் செடி வந்து நல்லா வளரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்துக்கு பூச்சி விரட்டி ரெடி பண்ணணும்னா முக்கால்வாசி நம்மளே ரெடி பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம இதுக்காக நிறைய செலவு பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும். அதனால் பூச்சி விரட்டியாவது நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நமக்கு கடையில் போய் வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்த வாழைப்பழம் ரேட்டு கம்மியாக கேட்டால் கொடுப்பாங்க. அது கூட நாட்டு சக்கரை போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோன்னா வாழைப்பழ கரைசல் ரெடி ஆயிரும். அது மாதிரி மீன் அமிலம் ஒவ்வொரு செடிக்கும் கண்டிப்பாக நம்ம இலைகள் மேலேயும் தெளித்து விடணும். மண்ணுலேயும் நம்ம ஊற்றி விடணும். அது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 டைம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யும்போது பூச்சிகள் தொல்லையும் கம்மியாகும். செடிகளோட பச்சையான தன்மையும் அதிகமாக இருக்கும். இந்த மீன் அமிலம் வந்து மார்க்கெட்டுக்கு போனாலே நமக்கு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போனாலே வேஸ்ட்டு. நமக்கு கண்டிப்பாக யாரும் காசே கேட்க மாட்டேன்றாங்க. செடிக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னாலே காசு கேட்க மாட்டேன்றாங்க. வேஸ்ட்டு எவ்வளோ வேணுமா வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதுலேயே நம்ம சம அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை நான் வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். தட்டி போட்டு நான் மூடி வச்சுருவேன். மூடி வச்சிட்டோன்னா அது ஒரு 21 நாள் 30 நாள் கூட நான் வச்சுருப்பேன். ஒன்றுமே ஆகாது. எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது. அதை எடுத்து அதுக்கப்புறம் வடிகட்டி அதை ஒரு டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் மாடி தோட்டத்தில் ஓரளவுக்கு நம்மளால் சக்ஸஸாக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நமக்கு தேவையானதை மாடி தோட்டத்தில் எடுத்துக்க முடியுது. கண்டிப்பாக படர்ற கீரைன்னு பார்த்திங்கன்னா சில முடக்கத்தான் கீரை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மிச்சம்லாம் தானாகவே அது நிறைய விதை விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். கீரையில் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை இதிலெல்லாம் வந்து நோய் தாக்குதல் அவ்வளோவா வராது. இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக
கிடச்சிரும். தோட்டத்தில்னு பார்த்திங்கன்னா வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம வச்சுருக்க செடிகளை பொறுத்து, நம்ம ஒரு 50 செடி வச்சுருக்கோம், 100 செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். அப்படி இல்லை காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி தண்ணி ஊற்றுறதுக்கே நமக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். எல்லா டைமும் நம்ம ட்ரிப் இரிகேஷனை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம மீன் அமிலம் இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணுற, இல்லை நம்ம இந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை சேர்த்து வச்ச தண்ணியை ஊற்றுறதுனால, அதெல்லாம் ஊற்றும் போது மட்டும்தான் நமக்கு செடிகளுக்கு இந்த செடிகளோட வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆகையால் நமக்கு மாடி தோட்டத்தில் வேலைகள் அதிகமாக தான் இருக்கும். வேலைகள் அதிகமாக இருந்தால் கூட அதை பார்க்கும்போது அந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பசுமையான ஒரு இதை பார்க்கும்போது அவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும், இல்லை நம்மளை தேடி வரும்போது யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 செடி நம்மக்கிட்ட ஏதாவது நாற்று இருந்தது, இல்லை நான் வெட்டி வேர் இதெல்லாம் வச்சுருப்பேன். அந்த வெட்டி வேர்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதையும் தனியாக சின்ன சின்ன கவரில் போட்டு வச்சுருப்பேன். அது யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்து விடுவான். இதெல்லாம் பண்ணும்போது மனதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையால் மாடி தோட்டம் கண்டிப்பாக எல்லாருமே வைங்க. உங்களால் பெரிய லெவலில் செய்ய முடியலைனாலும் அட்லீஸ்ட் கீரை மட்டுமாவது ஒரு 3 கீரை 4 கீரை வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். நமக்கு அதுவே வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு நமக்கு கீரையை சமையலுக்கு எடுத்துக்கலாம். எந்த வேலையில் தான் கஷ்டம் இல்லை, எல்லா வேலைகள்லேயும் கஷ்டமும் இருக்குது, சவால்களும் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி போய்கிட்டே தான் இருக்கணும். ஆகையால் நம்மளோட மன நிறைவுகளுக்கும் நம்மளோட மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குமாகவே நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுல தப்பே கிடையாது. உங்களால் வைக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். எல்லாருக்குமே இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மன நிறைவான இடம்னு கேட்டிங்கன்னா நமக்கு நகரத்தில் வாழ்கிற நமக்கு அமைச்சிக்கிறது மாடி தோட்டம் ஒன்று மட்டும்தான் நம்மளோட மன மகிழ்ச்சிக்கு நிரந்தரமான தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். என்னோடய விருப்பம்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு என்னோடய மாடி தோட்டத்தை இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இதிலேருந்து ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்றது கவனம் மட்டும்தான் என்னோட இது இருக்குது. ஆகையால் என்னால் மாடி தோட்டத்தில் அது கஷ்டம் இருந்தால் கூட என்னால் செய்யக்கூடிய முடிகிற வரைக்கும் நானே தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு ஆள் போட்டெல்லாம் பார்த்தாலாம் நம்மளாம் சரியாக இருக்காது. நம்ம ஒவ்வொன்றையும் விளைய வச்சு அதிலேருந்து கிடைக்கிறத எடுத்து நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும்போது தான் அதனோட மகிழ்ச்சி உங்களுக்கே புரியும். எனக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான சில பொருட்கள்லாம் இப்போ நான் ஆன்லைன்லேயே, அதாவது இதே போல் யூடியூப்பை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் சில பொருள்கள்லாம் வாங்கி பயன்படுத்துகிறேன். ஏன்னா நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரலை. அவங்கெல்லாம் 7-8 வருஷம் வச்சவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்களோட இதை யூடியூப்பை பார்த்து தான் நானே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரேன். நம்ம விளைய வச்சு நம்ம விளைஞ்சதை எடுத்து நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. பெரிய அளவில் நம்ம செய்ய முடியலைனாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன மூலிகை செடிகள், காய்கறிகள், கீரைகள் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். விவசாயிகள் தினமாக டிசம்பர் 23ஆம் தேதி கொண்டாடுறாங்க. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்குற விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் என்னோட விவசாய தின வாழ்த்து.